ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. இந்த வீடியோ நீட் 2026 எக்ஸாம் இன்னும் ஒரு 5 days இருக்குது. ஸோ மெயினாக நீட் 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் குறையிறதுக்கு 3 காரணம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர், ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், மூணாவது கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கை ஓவர் கம் பண்ணுங்கிற பற்றி பேசுகிறோம். கேர்லெஸோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் நீட்டுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 8th 9th 10th ஸ்டார்ட் பண்ணி +1 +2 இன்டகிரேட்டட் பண்ணி ஒரு 3 to 5 years ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் +2 முடிச்சுட்டு 1 or 2 years ரிப்பீட்டர், சில ஸ்டூடெண்ட் 3 to 4 years. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா +1லேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா மினிமம் 2 yearsம் மேக்ஸிமம் 5 years வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த நீட்டில் இருக்கக்கூடிய பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 100 சாப்டர்ஸ் கிட்ட நீங்கள் தரவாக கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய டெய்லி டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட்னு எழுதி ஃபைனல் டைமுக்கு வரும்போது அந்த கேர்லெஸ் கவனக்குறைவுங்கிற அந்த ஒரு விஷயத்தினால நீங்கள் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 40 to 50 மார்க்ஸ் மினிமம், சில ஸ்டூடெண்ட்ஸ் 70 to 80 மார்க்ஸ் மேக்ஸிமம் தெரிஞ்ச கொஸ்டினையே நம்ம தப்பு பண்ணுறது பார்க்குறோம். இதனால் அவங்களோட எதிர்பார்த்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாமல், அல்லது நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கட் ஆஃப் ரீச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியாமல், அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காம நிறைய மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேர்லெஸ்ஸை நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்க்கணும். ஒரு 2 years இன்டகிரேட்டட் கோச்சிங் பண்ணால் கூட டெய்லியும் ஒரு நீங்கள் 10 hours 12 hours ஸ்கூல் அட்டன் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கூட ஸோ இயர் ஃபுல்லாக உங்களுக்கு 3600 hours வருது. 2 வருஷம் போது 7200 மணி நேரம். ஸோ அதுவே நீங்கள் 3-4 yearsக்கும் போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் இந்த நீட் கோச்சிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் அந்த 3 hours ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 50 secondsலேருந்து 1 minute 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன கேர்லெஸ் கவனக்குறைவுங்கிற ஒரு விஷயத்தினால உங்களோட 2 yearsலேருந்து 4 years வரைக்கும் போட்ட எஃபர்ட்ஸ் வீணாக போயிடுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நீட் எக்ஸாம் ஈஸியோ டஃப்போ, ஈஸியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஈஸி, டஃப்பாக இருந்தால் எல்லாத்துக்கும் டஃப். உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு ஸ்பெஷல் பேப்பரும் வரதில்லை. அதே மாதிரி 180 கொஸ்டின்ஸில் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் 4 marks தான். சில கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக, ரொம்ப எக்ஸைட் ஆகி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி தப்பு பண்ணுறதை பார்க்குறோம். அதே மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸாக இருந்தால் பயந்து போய் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் பண்ணி தப்பு பண்ணுறதே பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலி இதில் தியரி கொஸ்டின்ஸில் பயாலஜி கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி தியரி கொஸ்டின்ஸ், கால்குலேஷன் மிஸ்டேக், வேல்யூ மிஸ்டேக்ஸ், OMR ஷேடிங் மிஸ்டேக்ஸ், OMR நார்டர் மாற்றி ஷேட் பண்ணுறது நிறைய மிஸ்டேக் பண்ணி கேர்லெஸ் மூலமாக நிறைய மாணவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது அட்லீஸ்ட் மினிமம் 5 to 10 மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 70 to 80 மார்க்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு நீட் எக்ஸாம்லேயும் நம்ம கேர்லெஸ் கமிட் பண்ணுறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த கேர்லெஸ் எவ்வளோ ஒரு கேர்லெஸோட வேல்யூ என்னங்கிறது லாஸ்ட்டு நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். யூ கேன் see to that நீட் 2025 தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கேட்டகரி ஒரு கட் ஆஃப் இருந்துச்சு. அதில் பிசி கேட்டகரிக்கு அரௌண்ட் 504 வந்து கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ 504 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அதுக்கு கீழே 503 மார்க்ஸ், ஒரே ஒரு மார்க் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். 503 மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு மார்க்கில் டோட்டலி 85 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, 85 ஸ்டூடெண்ட்ஸ். யூ கேன் see to that நீங்கள் ஒரு கொஸ்டின் கேர்லெஸ்ஸாக கமிட் பண்ணும்போது 4 மார்க் மிஸ் ஆகுது. பட் நீங்கள் ஒரே ஒரு மார்க்கில் 85 பேர் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 4 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் வந்து 16 மார்க் போயிடும். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு மார்க்லேயும் ஒரு 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்கள் ரேங்க் 1000 to 1200 ரேங்க் குறைஞ்சிரும். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆன் கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறது வந்து நம்ம எதிர்காலத்திலையும் நம்ம கனவு மேலேயும் நம்ம கவனக்குறைவாக கேர்லெஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை. ஸோ ஜஸ்ட் இது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு கேர்லெஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. ஏன்னா கேர்லெஸ்னால உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, நீங்கள் இந்த 2 வருடமாக 2 வருடம் 3 வருடம் 4 வருடமாக டெய்லியும் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு போட்ட எல்லா எஃபர்ட்ஸும் இந்த கேர்லெஸ்ங்கிற ஒரே ஒரு கேரக்டர்னால நம்ம இழந்து மறுபடியும் நம்ம அந்த வாய்ப்பு அடையாமல்றது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டஃப்போ ஈஸியோ ஸோ மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கிட்டு எல்லா கொஸ்டினுக்கும் 4 மார்க்குங்க அதை மறந்துடாதீங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் அதே மாதிரி ஈஸியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரில் டஃப்பான லென்த்தியான கொஸ்டினுக்கு 4 மார்க் தான். டைரெக்டாக ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தவொடனே சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டினுக்கு 4 மார்க் தான். அப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதும்போது இந்த ஃபைனல் நீட் எக்ஸாம் நீட் 2026 கமிங் May 3 2025 எழுதும்போது இந்த 180 minutes நீங்கள் பார்க்கக்கூடிய சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும்
ஒரே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எல்லா கொஸ்டினுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸில் ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணாமல், ஜஸ்ட் லைக் தட் அந்த கொஸ்டின் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் 2 ஆப்ஷன் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு 3வது 4வது ஆப்ஷன் படிக்காமல் அவங்க ஆன்சர் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த 4 மார்க் மிஸ் ஆகிடுது. 4 மார்க் ப்ளஸ் மைனஸ் 1 மார்க், 5 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணால் நீட்டில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு தெரியும். 1 மார்க்கோட வேல்யூ 85. ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணால் 85 ரேங்க் கீழே வந்துடுறீங்க. இது NEET 2025 ரேங்க் லிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது 1 மார்க் தானே நினைக்க வேண்டாம். 1 மார்க்கோட விளைவு உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு நீங்கள் ஒரு 10-20 மார்க் பார்டரில் வந்து கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை நீங்கள் ப்ரெடிக்ஷனை பார்த்து யூடியூப்பில் நிறைய பேரை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்காக நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தண்டனை அனுபவிச்சு மனசு பாரமாக கஷ்டமாக ரொம்ப சோர்ந்து போய் அது ரொம்ப கொடுமையான நாட்களாக இருக்கும். வீட்டில் ஒரு கடுமையான சூழ்நிலை நிலவரத்தை பார்க்க முடியும். ஆனால் தயவு செஞ்சு இந்த கேர்லெஸ்ங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அந்த நீட் எக்ஸாம் ஹாலில் கம்மிங் மே 3ஆம் தேதி 2 to 5 இந்த 3 மணி நேரமும் உங்களோட லைஃப் டைமோட பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்து எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய 180 மினிட்ஸும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், மொத்த கான்சன்ட்ரேஷன், மொத்த எனர்ஜி மொத்தமும் அந்த 180 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் பதற்றம் இல்லாமல் எக்ஸாம் பார்த்து ஃபஸ்ட்டு பதற்றமே ஆக்காதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் தெளிவாக ரீட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பயாலஜி இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக இருந்தாலோ இல்லை மேட்ச் த ஃபாலோவிங்காக இருந்தாலோ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் தெளிவாக இது மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அதில் கூட விச் இஸ் கரெக்ட் ஆப்ஷன், நாட் கரெக்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றா கீ பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் படிச்சுட்டு ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தப்பாக 2வது மார்க் பண்ணி ரைட் ராங் அப்படின்னு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் OMRல ஸ்டேட் பண்ணும்போது உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி பண்ணும்போது கேர்லெஸ்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா OMR ஸ்டேடிங் மிஸ்டேக், OMR ஸ்டேடிங் மிஸ்டேக்கில் நிறைய மாணவர்கள் நிறைய தப்பு பண்ணுறாங்க. பதற்றம் எதுக்கு பதற்றம்? நீட் எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் அன் எக்ஸாம். இட்ஸ் லைக்கணும், இது மனிதர்களுக்காக மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எக்ஸாம். ஸோ இது ஒன்றும் கடவுள் வந்து கண்டுபிடிச்சிடல. அப்படி இருக்கும்போது ஒரு பேப்பரில் பிரிண்ட் ஆன கொஸ்டினை பார்த்து நீங்கள் பயந்து ஸோ உங்களால் முடியாதுங்கிற எண்ணத்தோட நீங்கள் பதற்றத்தோடு பண்ணிங்கன்னா உங்களோட நான் அடிக்கடி சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட, தலையில் இருக்கிற உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் இருக்கிற நகம் வரைக்கும் மொத்தமும் சேர்ந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பார்ட்டும் உங்களுக்கு இந்த எக்ஸாமை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த 3 மணி நேரமும் உங்களோட 100%, நாட் ஈவன் 99.9%, 100%ம் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க நம்பிக்கையோட, உங்களுக்கு நிறையா தெரியுங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு கொஸ்டினையும் கண்டிப்பாக ஃபுல் ஃபோக்கஸோட கான்சன்ட்ரேஷனோட ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. மினிமம் 2 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 4-5 இயர்ஸ் வரைக்கும். ஏன்னா இன்டகிரேட்டட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் 2 வருஷம், எதுவுமே ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட் ரீரிப்பீட்டர்னு. ஸோ 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்க்குறோம். இவ்வளோ பெரிய உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக மாறணும்னா அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய 3 மணி நேரம் உங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் தொலைஞ்சு தான் போகணும். ஒரு செகண்ட் கூட உங்களோட கவனம் எதிர்காலத்தை பற்றியோ கட் ஆஃப் பற்றியோ பேப்பர் கஷ்டம் உங்கள் ஈஸிக்கிறத பற்றியோ எதை பற்றியும் ஞாபகம் இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினும் பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டி உங்களோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஃபைனலாக ஷேட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எகைன் நீங்கள் 5 மார்க் இழந்துடுவீங்க. ஷேடிங்கில் நிறைய டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஹாஃப் ஷேடிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி கிராஸ் பண்ணுறது, அவசரத்தில் கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணுறதுக்கு வந்து OMR டிக் பண்ணுறது, அதே மாதிரி ஓவரால் ரவுண்ட் ஷேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஹாஃப் ஷேடிங் ஃபுல்லாக OMR ஸ்கேனரில் ரீட் பண்ண முடியாது ஆஃப் ஷேட் பண்ணுறது. ஸோ பபுள் அவசரத்தில் நம்ம லைன் சர்க்கிள் விட்டு வெளியில் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஒயிட்னரை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணதை அழிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மார்க்கை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் 2 5 6 வருடம் வரைக்கும் உழைப்பை போட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. கடைசியில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு தவறு உங்களை ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 பேருக்கு, ஒரு மார்க்குக்கு 80 பேருக்கும் போது 5 மார்க்குக்கும் போது நீங்கள் ஆல்மோஸ்ட் 400 பேர் கீழே வந்துடுவீங்க உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா அதான் சொன்ன எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஹரியாக ரீட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ரொம்ப பதற்றத்தில் ரீட் பண்ணுறது, கேர்லெஸ்ஸாக ரீட் பண்ணுறது, ரொம்ப ஜஸ்ட் லைக் எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அந்த ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொஸ்டினாக இருக்கும், ஆனால் உள்ள ஏதோ ஒரு இடத்துல
ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு வேலையோ மாற்றிருப்பாங்க. அதை நீங்கள் கவனிக்காமல் ஆன்சர் பண்ணுறதுனால, ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் கரெக்டான ஆன்சர் இருக்கும், நீங்கள் தப்பு பண்ணால் ஒரு ஆன்சர் வரும், அதுவும் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் பேட்டர்ன் செட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டினை தப்பாக ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் ஒன்றா இருக்கும். ஸோ இன்னொரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதுவும் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், ரைட் ஆன்சர் இருக்கும். அப்போ நீங்கள் தப்பான மெத்தடில் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது ஒரு ரைட்டான ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை எக்ஸாம் ஹாலை விட்டு நீங்கள் வெளியில் வந்து கீ சொல்யூஷன் பார்க்கும்போது ஐயோ நம்ம கேர்லெஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறோம். பட் வெளியில் வந்தபடி எதையுமே மாற்ற முடியாது. எக்ஸாம் உங்களுக்கு 2 to 5 மே 3 முடிச்சிட்டா உங்களால் எதையுமே மாற்ற முடியாது. நீங்கள் போட்ட ரிப்பீட்டராக அந்த 1 வருஷம் உழைப்போ, இல்லை இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 2 வருஷம் உழைப்போ, ரீரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 3-4 வருட உழைப்போ உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியங்கிற உணர்ந்து நீங்கள் கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அந்த கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு நம்பிக்கை வேணும். உங்களோட முன்னே சொன்ன மாதிரி மொத்த எனர்ஜியும் மொத்த கான்சன்ட்ரேஷனையும் இந்த 180 மினிட்ஸும் இந்த எக்ஸாமை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆப்ஷன் செலெக்ஷன். ஸோ கரெக்ட் இன்கரெக்ட் விச் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட் இந்த மாதிரியான கேர்லெஸ்ஸாக ரீட் பண்ணுறது. கால்குலேஷன் எரர் இன் ஃபிசிக்ஸ். கால்குலேஷன் எரர் ஜென்ரலாக நிறைய பேர் அது அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில். ஸோ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி இந்த மாதிரி கால்குலேஷன் மிஸ்டேக் எதனால் வருது, எதை நீங்கள் அப்ளை பண்ணுறது, எந்த ஃபார்முலா, எந்த சப்ஸ்டியூஷன் எரர் பண்ணுறீங்கன்னு உணர்ந்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் 5 நாள் இருக்க எக்ஸாமுக்கு நிறைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சு கேர்லெஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு 10-15 கொஸ்டின் ஒரு எக்ஸாம்லேயே பண்ணியிருக்கலாம். சில ஸ்டூடெண்ட் 2 to 5 கொஸ்டின், சில ஸ்டூடெண்ட் 10 to 15, சில ஸ்டூடெண்ட் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். பட் அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அந்த என்ன டைப் ஆஃப் கேர்லெஸ் மிஸ்டேக்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து கிளாஸிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுல நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு கால்குலேஷன் மிஸ்டேக் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி, இஃப் இட் இஸ் கால்குலேஷன் மிஸ்டேக்னா என்ன டைப் ஆஃப் கால்குலேஷன் மிஸ்டேக் உங்களுக்கு அதிகமாக வருங்க அதை உணர்ந்து அதை நீங்கள் திருப்பி ரொம்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வரும்போது ரொம்ப கான்சியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சில பேட்டர்ன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்கிற பயத்தில் அதுக்கடுத்து வரக்கூடிய 2 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக இருந்தாலுமே கூட தப்பு பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன். இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த மிஸ்டேக்ஸில். உங்களோட மிஸ்டேக்ஸ் எந்த பேட்டர்னில் இருக்குது? OMR ஷேடிங்லையா, கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுலையா, கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லையா, இல்லை OMR ஷேட் பண்ணும்போது ஆர்டர் மாற்றி ஷேட் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு எடுத்த ஆன்சர் எழுதுறதுக்கு பதிலாக அந்த ஆன்சர் தூக்கி 6ல் ஷேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆர்டருமே மாறிடும். ஸோ எப்பயுமே வந்து எக்ஸாம் எழுதும்போது ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இம்மிடியட்டாக நீங்கள் OMRல அதை ஷேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை மாற்றி ஷேட் பண்ணுறது மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் 5 days எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் இல்லை உங்கள் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேர்லெஸ்ங்கிற ஒரு வார்த்தையில இருக்குது. இது நிறைய வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். OMR ஷேடிங் மிஸ்டேக், OMR ஆர்டர் ஷேடிங் மிஸ்டேக், அப்புறம் வந்து கொஸ்டினை தப்பாக ரீட் பண்ணுறது, ஆப்ஷனை ரீட் பண்ணாமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ ஆப்ஷனை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, கொஸ்டின்ஸை பர்டிகுலர் கீவேர்ட்ஸை சரியாக ரீட் பண்ணாமல் இருக்கிறது, கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ், தப்பான ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுன்னு இது மாதிரி நிறைய வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்களோட பதற்றம், உங்களோட பயம், உங்களோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்டாக இருக்கிறது தான். ஸோ இந்த பழக்கத்தை நெக்ஸ்ட் 5 days ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிங்கன்னா மேபி 1 or 2 days இது கொஞ்சம் குறையும். இது கண்டினியூஸாக நெக்ஸ்ட் 5 days நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கமிங் சாட்டர்டேக்குள்ளே உங்களால் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை நல்லிஃபை பண்ண முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் புரிஞ்சுக்க, நிறைய உழைப்பு கொடுத்துருக்கிறீங்க, பெரிய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த MBBS அடையிறதுக்கு மிக ஒத்தான ஸ்டூடெண்ட் தான். பட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எலிமெண்டான இந்த கேர்லெஸ் உங்களோட கனவை சிதைச்சிடக்கூடாது. ஸோ தயவுசெய்து நீங்கள் இந்த எக்ஸாமை, இந்த கேர்லெஸ்ஸை ரொம்ப கமிட்டடாக கான்சியஸாக அவாய்ட் பண்ணி ஆகணுங்கிற எண்ணத்தோட நாட் ஓன்லி May 3 அப்கமிங் டேஸில் எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமையும் அட்மோஸ்ட் கேரோட நான் கேர்லெஸ்ஸே கமிட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தோட நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேர்லெஸ் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்டரில் மார்க் மிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் மூலமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போக முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நினைச்சதோட பெட்டரான காலேஜ் போக முடியும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்மிங் NEET 2026 நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஸ்பைரோவோட மோஸ்ட் ஃபேமஸ் NEET ரிப்பீட்டட் 2027 பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வருது. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி கம்மிங் June 4th நம்ம நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கேம்பஸில் இந்த NEET 2027 ரிப்பீட்டட் பேட்சுக்கான அட்மிஷன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ வித் இன்டகிரேட்டட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், செப்பரேட் அண்ட் சேஃப்டி. லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் ஒரு புள்ளி அளவு கூட எந்த ஒரு சேஃப்டி பிரச்சனையும் வராத ஒரு எக்ஸலண்ட்டான சேஃப்டி அண்ட் செக்யூர்ட் என்வரான்மெண்ட்டில் நம்ம இந்த நீட் ரிப்பீட்டர் பேட்சை நம்ம நாமக்கல்ல ரன் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் 10 இயர்ஸாக அரௌண்ட் 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இந்த கேம்பஸில் படிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்பைரோவில் நீங்கள் NEET 2027 ரிப்பீட்டர் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இது வரைக்கும் சொன்ன இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு வளமான சிறப்பான உங்களோட பல நாள் கனவான MBBS அடையிறதுக்கு மிக சிறந்த வாய்ப்பு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி வெற்றியடையுங்கள். நன்றி, வணக்கம்.